அடுத்தது 4 பாக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூநீர் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா வாஷிங் சோடா போடுறோம். இப்போது 8 டப்பா நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இல்லையா, 4 டப்பா நம்ம சுண்ணாம்பு போட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு 3/4 டப்பா பூநீர் சேர்த்துக்கிறோம் அதில். சரியா, இந்த அளவெல்லாம் கரெக்டாக வரட்டும். 3/4 பங்கு பூநீர் சேர்த்து நாம் நல்லா கரைச்சி விட்டுறணும். ரெண்டுலேயும் 3/4 பங்கு நம்ம பூநீர் சேர்க்குறோம். இதை நல்லா கரைச்சிட வேண்டியது. கரைச்சிட்டு மூடி வச்சிடணும். என்ன செய்கிறோம் அப்படின்றத அடுத்தடுத்து நான் தரேன். இப்போ இதை கரைச்சிட்டோம், நல்லா கரைச்சி விட்டாச்சு. இதை வந்து நல்லா மூடி வச்சிடணும். அடுத்தது என்ன செய்யணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் தரேன்.